Ministries. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:21. Blessed be the Lord, for he hath shewed me his marvelous kindness in a strong city. Psalms 31:21. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் காட் கூஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களுடைய ஆவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த காட் கூஸ் மினிஸ்ட்ரியுடைய தலைமை போதகர் தாமஸ் பாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஊழியத்தில் இணைந்து இந்த குரூப்பில் இணைந்து செயல்படுகிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களுடைய ஆவருக்கும் கிறிஸ்மஸ் புது வருஷ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட சிந்தனைக்கிழந்து எடுக்கப்பட்ட ஒரு வேத வசனத்தை வாசித்து தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அதே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ளப்படுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கி அநேக இந்த வசனத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம். இது குறித்து தானே அநேகருக்கு ஞானம் இருக்கும். ஏன்னா கிறிஸ்து வந்தார், ரட்சித்தார், எல்லாம் நம்ம பேசினதான் பழகின வசனங்கள் தான். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னும் இதை அடியின் மூலமாக சில ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஒன்று, இன்னைக்கு அநேகர் சொல்வார்கள்,
நான் உன்னோடு கூட இருக்கேன், நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். சொன்னவர்கள் நம்ம மத்தியில் இல்லை, குடும்பத்திலும் இல்லை. குடும்பத்தில் சொல்லுவாங்க, அல்லது கணவன் மனைவியிடம் சொல்லுவாங்க, மனைவி கணவனை சொல்லுவாங்க, பிள்ளைகள் பெற்றோரிடம் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் மனுஷன் எல்லாம் மாறி மாறி நினைச்சுறாங்க, மறித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், நான் உங்களோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிச்சயத்திருக்கிறோம். நம்ம தூங்கினாலும் எழுந்திருந்தாலும் நம்ம நடந்தாலும் நம்ம என்ன செயல்பாடு செய்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொன்னால், வசனம் சொல்லுகிறது, நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே ஆண்டவர் நம்மை தெரிந்து தாயின் கருவில் வெளிப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த 2023 வருஷம் இந்த கடைசி மாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இதை கேட்குற அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு அதே 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் சோத்திரம் சொல்கிறது, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். ஒன்று, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொன்று, மனுஷனுடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன்னு சொல்லுகிறார். பாவத்தை மன்னிக்கிற ஒரு இரட்சகர் உண்டுன்னு சொன்னால், நாம் ஆராதிக்கிற இயேசுவை தவிர இந்த உலகத்தில் ரட்சிப்பதற்கு வேற ஒரு இரட்சகர் இல்லை. அநேகர் இரட்சகர் எழும்பினார்கள், அநேக தீர்க்கதரிசிகள், அநேக நியாயாதிபதிகள். நியாயாதிபதியில் வாசிக்கும் போது இரட்சகன் எழும்பினான்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் ரட்சிப்பு இந்த உலகத்தில் இல்லை. அந்த ரட்சிப்பை தேடி தான் ஜனங்கள் அங்கும் இங்குமாய் அலைந்து ஓடுகிறார்கள். கிழக்க ஓடுகிறார்கள், மேற்கே ஓடுகிறார்கள், வடக்கு தெற்குன்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்னென்னா, நிச்சயமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்வதை விட அந்த ரட்சிக்கப்பட்டுடைய அனுபவத்தை மற்றவர்கள் காணும் பொருட்டு நம்மளால் இயன்ற காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது நமக்குள்ளே இருந்து அந்த ரட்சிப்பு மற்றவர்களுக்கு வெளிப்படுகிறது. இன்றைக்கி உலக மனிதர்களை பார்க்கும் பொழுது அநேக உதவிகளை செய்கிறார்கள், அநேகர் தங்களால் முடிந்த அளவு அநேக காரியங்களை செய்கிறார்கள். அதை செய்கிறது நிமித்தமாக என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தான் ஐயா கடவுள், நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு எல்லாமே, நீங்கள் தான், நீங்கள் கடவுள் மாதிரி வந்தீங்க, ஜீசஸ் மாதிரி வந்தீங்க, நீங்கள் ஆண்டவர் மாதிரி வந்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் என்ன புகழ்ந்தாலும், யார் என்ன சொன்னாலும், இந்த உலகத்தில் நம்மை ரட்சித்த ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் ரட்சிப்புக்காக தன் ஜீவனையே கொடுக்க இந்த இம்மானுவேலாய் பிறந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒரு இல்லைங்க. அதனால தான் சொல்லுகிறாரு, அவர் சொல்லுகிறார், நான் இம்மானுவேல், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் சொல்லுறாரு, நான் உன்னை என்ன செய்வேன், ரட்சிப்பேன். இந்த ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, உண்மையாக நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து அதை யோசித்து
உணர்ந்து கொள்ளும்போது இந்த ரட்சிப்புனா என்னன்னு நமக்கு தெரியும். உண்மையிலேயே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சும்மா இருக்கவே மாட்டான். ஏதாவது ஒரு காரியத்தை யாருக்காவது செய்து ஏற்றிருப்பான். ஏன் அப்படின்னா அப்படி ஒரு சந்தோஷம், நான் கண்ட அந்த சந்தோஷம், நான் கண்ட அந்த ரட்சிப்பு, நான் கண்ட அந்த அன்பு, நான் கண்ட அந்த கிருபை, நான் கண்ட அந்த தயவு, நான் கண்டதான அந்த மகிழ்ச்சி, அது அவர்களும் காண வேண்டும் என்று வெளிப்படும்போது தான் உண்மையான அந்த ரட்சிப்பை நாம் பருகிறோம். அதே போல் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாருங்க. வந்து அவர் ஒரு கூட்டத்துக்காக வரல, உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கும்படி வந்த இரட்சகர் அவரே. நிச்சயமாக அந்த இரட்சகரை முழு மனதோடு விசுவாசிங்க. இது ஒருவேளை கிறிஸ்தவங்க அல்லாதவங்க நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, நல்ல நியாய சோத்திரம் சிந்திங்க. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவராலே அன்றி இந்த உலகத்தில் யாராலையுமே ரட்சிப்பு கிடையாது. இயேசுவே இரட்சகர் என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம்.